கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. அந்த வழக்கில் இப்பொழுது மத்திய அரசின் மற்றும் சில மாநிலங்களில் இருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கான இடஒதுக்கீடு, ஓபிசி இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் என்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அந்த கருத்தாக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஓபிசி இடஒதுக்கீடு என்பது ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. அந்த சாதியிலேயே நீங்கள் குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு கீழாக இருந்தால்தான் உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் வாய்ப்பு கொடுக்கப்படும். லிஸ்டிங்லேயே நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டு, நீங்கள் தவறான சான்றிதழ் கொடுத்து இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய இடத்தை இழக்க நேரிடும். வேலையிலையும் இதுதான். ஸோ அந்த ஓபிசி கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஓபிசி கிரீமி லேயர் என்பதை ஏன் எஸ்சி எஸ்டி சமூகத்திலும் சேர்க்கக்கூடாது? ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இவங்க 2 பேருக்குமே ஒரு சில தொகுப்பு ஜாதிகள் ஷெட்யூல்டு காஸ்ட்டில் இருக்குது, பட்டியல் சாதிகள்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பழங்குடியினர், ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்கிறோம், அவர்களுக்கான ஒரு பட்டியல் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் இந்த கிரீமி லேயருங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த கிரீமி லேயருங்கிற கான்செப்டை நீங்கள் ஏன் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வழக்கு தொடுக்கப்படுகிறது. உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த எப்போ வழக்கு வருதோ அதை கொண்டு போய் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி சில பேர் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்காங்க, இந்த வழக்குக்கு நீங்கள் உங்களுடைய சார்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அப்படின்ட்டு. இது நேற்றைக்கு மத்திய அரசு இதில் தன்னுடைய பதிவை கொடுத்துருக்கிறது. அது எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அஃபிடவிட்டை போட்டிருக்கிற சென்டர் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன், இந்த ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், நம்ம இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் சொல்கிறோம் இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு அப்ஜெக்டிவ் இருக்குது, வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது, வெவ்வேறு வழிமுறைகள் இருக்குது. அந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒன்றோட போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஓபிசியில் இருக்கே, ஏன் இதில் இல்லை என்று கேட்கக்கூடாது. ஸோ எஃபெக்டிவ்லி எஸ்சி எஸ்டிக்கு கிரீமி லேயரை கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலி இதோடைய பின்னணிக்குள்ளே போவோம். நம்மளோட கருத்தை கடைசியாக பார்க்கலாம். ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இடஒதுக்கீடு என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் பொழுதே அதற்குள் புதித்து வைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இதை பார்க்கணும். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, வரலாற்று பூர்வமாக பார்க்கும் பொழுது இந்த பட்டியல் சாதியினர் அப்படிங்கிறவங்க அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை என்னும் மிக கொடிய ஒரு பழக்க வழக்கத்தால் அவங்க மிக பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தீண்டாமை என்பது குற்றம் அப்படின்னு வேற நம்ம சட்டம் கொண்டு வந்துட்டோம். அவர்களை எந்த இடத்திலும் அந்த மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு கோவில்களுக்கு எங்கெல்லாம் அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் அவர்கள் போகலாம் அப்படிங்கிற சட்டத்தில் மாற்றங்கள், திருத்தங்கள் எல்லாமே செஞ்சாச்சு. ஆனாலும் அதையும் மீறி பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலே பல இடங்களில் இந்த இரட்டை கோலை முறைன்னு இன்னுக்கும் இருக்குது. பொது நீர் வசதிகளை அவர்கள் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் நீர் தொட்டிகள் அமைக்கும் பொழுது பல ஊர்களில், பல கிராமங்களில் இவர்களுக்கு தனி, அவர்களுக்கு தனி என்று தான் இருக்கிறது. பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியே தனியாகத்தான் இருக்கிறது. அது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. ஊர் காலனி, ஊர் சேரி என்று எல்லா இடமுமே பிரிந்து தான் இருக்கின்றன. இன்றைக்கும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சட்டப்பூர்வமாக இது எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் அப்போ இந்த ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு இழப்பீடு மாதிரியாகவாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல தான் ஷெட்யூல்டு காஸ்ட், பட்டியல் சாதிகளை பொறுத்தவரை, அது முன்னாள் தீண்டாமை பாதிக்கப்பட்ட சாதிகளை மேலே தூக்கி விடுவதற்காக அவர்களுக்கு ஒரு
ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்பது வருகிறது. இப்போ வரும்பொழுதே அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டோட வருது. பழங்குடியினருக்கு வேற மாதிரி. அவங்க வந்து தீண்டாமை என்பதனால் பாதிக்கப்படவில்லை. அவங்க காடுகளில் வாழ்பவர்கள், மலைகளில் வாழ்பவர்கள், இந்த நாட்டின் பழங்குடிகள். அவங்களுடைய பழக்கவழக்கங்களுக்கும், மற்ற மக்களுடைய பழக்கவழக்கங்களுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவருடைய வாழ்க்கை முறையே ஒட்டுமொத்தமாக வேறு. அவர்களையும் மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதனால, அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து சில விஷயங்கள் நடக்கின்றன. இப்ப நம்ம அவங்கள கூட விட்டுருவோம். இப்ப ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ விட்டுடுவோம். ஷெட்யூல்டு காஸ்ட்க்கான ரிசர்வேஷன்ங்கிறது வந்து புரொடெக்டட். அது அரசியலமைப்பு சட்டத்திலேயே அது புரொடெக்ட் ஆகி வருது. மாறாக இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். அதில் வந்து தமிழ்நாடுலாம் ரொம்ப முன்னோடி. அது வேறு மாதிரியான ஒரு ப்ராசஸில் அது நடக்க ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுலேருந்தே அங்கே வந்து நிறைய நடந்திருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி வேறு, பிற மாநிலங்களுடைய ஹிஸ்ட்ரி வேறு. அதில் குஜராத்தில் வேறு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய போராட்டமே அங்கே வெடித்து ஒரு ஆண்டு முழுமையுமே பள்ளிக்கூடங்கள் நடக்காமல் போயிருக்கிறது. அங்கே நீங்கள் அது தனியாக தேடி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளாக இங்கே வருது. அந்த பரிந்துரைகளில் இதர பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு, அதாவது அவங்க தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லர், இருந்தாலும் சாதி படிநிலை என்று ஒன்று நம்ம ஊரில் இருக்குது. அதில் ரொம்பவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ரொம்பவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீண்டாமை பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இந்த பொது வளங்களை பயன்படுத்தி அவங்க வந்து பிஸ்னஸில் இல்லை, கல்வி கற்றவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் இல்லை, மிகவும் பின்தங்கிய ஒரு குழுவாக இருப்பதனால அவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று ஒரு ஸ்டடி நடக்குது. ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது. அதில் தான் வந்து மண்டல் குழு வந்து ஒரு சில பரிந்துரைகளை செய்கிறது. இந்த பரிந்துரைகளை காங்கிரஸ் அரசு தான் அதை செய்ய வச்சு அதை வந்து அவங்க தொடவே இல்லை. அது தூக்கி போட்டாங்க, தலைமொழிகிட்டாங்க. அது பின்னாளில் விபி சிங் பிரதமராகிறார். காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து இப்பொழுதைய தலைவர், காங்கிரஸுடைய தலைவராக இருக்கும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியுடைய தந்தை ராஜீவ் காந்தி அவரோடு முரண்பட்டு அவருக்கு எதிராக நின்று தேர்தலெல்லாம் நடந்து அது ஒரு பெரிய குழப்பத்தில் அவர் வந்து ஒரு கூட்டணி அமைத்து அவர் பிரதமராக ஆகிறார் விபி சிங். அப்போ அந்த கூட்டணியில் இடதுசாரிகளும் இருக்காங்க, பாரதிய ஜனதாவும் இருக்குது. இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிக கலவையான ஒரு கூட்டணி அது. அந்த சமயத்தில் பாரதிய ஜனதாவுடைய அந்த கட்சியுடைய வளர்ச்சி அவர் கொஞ்சம் அச்சுறுத்துது. அப்போ தான் அவங்க வந்து ராம ஜென்ம பூமி விவகாரத்தையும் கையில் எடுக்கிறாங்க. முக்கியமாக பாரதிய ஜனதா இப்போ உடனடியாக இவர் வந்து இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை, மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரைகளை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஆணையை பிறப்பிக்கிறாரு. முதல்ல வந்து இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த போராட்டம் ரொம்ப பெரிதாகி அதுக்கப்புறம் மாணவர்கள், இப்போ நீங்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய போராட்டத்தை பார்க்குறீங்க. அப்போ அந்த மண்டலுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக மாறுகிறது. அப்புறம் மண்டல் வர்சஸ் கமண்டல் அப்படின்னு ஒரு பக்கம் விபி சிங்கின் மண்டல், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவின் கமண்டல். அதாவது வந்து காவி கமண்டலம் அது எல்லாமே வந்து ஒரு சேர பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வையில். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது இதோடைய வேலிடிட்டி பற்றி. இந்திரா சாணி வழக்குன்னு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வழக்கு. அந்த இந்திரா சாணி வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதில் தவறு இல்லை, அது கான்ஸ்டிடியூஷனலி அது அக்செப்டபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க உச்சநீதிமன்றம். அங்கே தான் முதல் முறையாக கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உச்சநீதிமன்றம் முன்வைக்கிறது. இது ஒரிஜினல் விபி சிங் கொண்டு வந்த சட்டத்தில் இல்லை. ஆனால் அதை அமெண்ட் பண்ணுறது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்களை உயரே தூக்கி விட வேண்டும் என்றால் நீங்கள் மாட்டுக்க வெறும ரிசர்வேஷன் கொடுத்தா போதாது. அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட் யாருக்கு போகுது? ஏற்கனவே நிறைய பணம் படைத்தவர்கள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அந்த சாதிகளிலேயே
மிகவும் கீழான ஒரு பொருளாதார நிலைமையில் இருப்பவர்களை தூக்கி விடுவதற்கு தான் இது உதவ வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அப்புறமா அது ஸ்டெபிலைஸ் ஆயிருது. இந்த கிரீமி லேயர்ங்கிற கான்செப்ட் வருது. இந்த கிரீமி லேயரை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள் திமுக. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடியே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ரிசர்வேஷன் இங்கே தமிழ்நாட்டில் வந்துடுது. அது பிற்பாடு இந்த மண்டலுக்கு பிறகு இங்கே அது இன்னும் பிளந்து அதில் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு அப்படிங்கிறது ஒன்று எம்பிசி ரிசர்வேஷன், பிசி ரிசர்வேஷன், எம்பிசி ரிசர்வேஷன் என்று இங்கே உள்ஒதுக்கீடும் ஆகிவிடுகிறது. இந்திரா சாணி வழக்கில் ரெண்டாவதான ஒரு பாயிண்ட் ஒன்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நீங்கள் இப்படி ஒரேடியாக ரிசர்வேஷன் 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 சொல்லி கொண்டிருந்தால் அப்போ பொதுப்பிரிவு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கெல்லாம் போக மீதி மக்களும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் போடுறாங்க. கிரீமி லேயர் 1. ரெண்டாவது, எல்லா ரிசர்வேஷன்ஸையும் கூட்டினால் அது 49% மேல் இருக்கக்கூடாது. 51% என்பது ஓப்பன், யார் வேண்டுமானாலும் அதன் மூலமாக வர முடியும். மெரிட் என்பது அதற்குள், மீதி எல்லாம் ரிசர்வேஷன், அதற்குள்ளேயும் ஒரு மெரிட் லிஸ்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த சட்டமே ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதற்கு எதிரானதாக இருக்கிறது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா 69% அவங்க ஏற்கனவே பிரித்து கொடுத்துட்றாங்க. மீதி இருப்பது வெறும் 31% தான். அப்போ இது வந்து ஒரு 20% இடிக்குதுங்க. அப்போ அதற்கென்று தமிழகத்துக்கென்று ஒரு தனியான ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகிறது. அப்போ ஜெயலலிதா, நரசிம்மராவ் உடைய தலைமையிலான காங்கிரஸ் இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஒன்று கொண்டு வராங்க. தமிழகத்துக்கு மட்டும் இது விதிவிலக்கு. ஆனால் அதுக்கு மேலே போய் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது. அதில் வந்து ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினியே பண்ண முடியாத ஒரு பிரிவு இருக்குது. அதாவது இதில் என்ன நான் போட்டாலும் அதை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அதெல்லாம் மாறி போயிடுச்சு. எதை வேணாலும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போகலாம். இதை முதல்ல இந்த இடத்துல போடவே கூடாதுன்ட்டு ஒரு வழக்கு ஒன்று அது ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வழக்கு இன்னி வரைக்கும் 69% அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கிரீமி லேயர் கிடையாது. ஆனால் மத்திய அரசின் ஓபிசி ரிசர்வேஷனில் கிரீமி லேயர் உண்டு. மொத்த ரிசர்வேஷன் முதலில் 49க்குள் வைக்கப்பட்டது. அதுக்கு மேலே இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு என்று மத்திய அரசு இந்த கரண்ட் டிஸ்பென்சேஷன் பிஜேபி தரப்புலேருந்து ஒரு அடிஷ்னல் ரிசர்வேஷன் 10% கொண்டு வராங்க. அப்போ அது இந்திரா சாணி வழக்கின் தீர்ப்பை ஒரு முக்கியமான ஷரத்தை அதை அடிச்சிருது. 49 + 10 59 ஆகுது. அதை வந்து கோர்ட்டு அது ஒன்று தனி கதை, அதை விட்டுருவோம். இந்த அடிப்படையில் நமக்கு முன்னாடி வந்து கேஸ் ஒன்று வருதா. இந்த கேஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வழக்கு ஒன்று தவீந்தர் சிங் வர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதில் ஒரு 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு நீதிபதி, அவர் பின்னால் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகி ஓய்வு பெற்ற திரு BR கவாய், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நாம் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும் எப்படி ஓபிசிக்கு கிரீமி லேயர் தரோமோ அதே மாதிரியான கிரீமி லேயர் என்பதை ஏன் இதில் அறிமுகப்படுத்தக்கூடாது. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். BR கவாய் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அதனால் அவர் வந்து உயர் சாதியினர் வேண்டுமென்றே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை அழிப்பதற்காக இதை பேசுகிறார்கள்னு சொல்லிடாதீங்க. BR கவாய் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசுங்க. அவரிடமிருந்து ஒரு அப்சர்வேஷன் வருது. ஸோ அதைத்தான் அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி ஒரு வழக்கு கொண்டு வராங்க. இன்னும் வேறு சில வழக்குகள்லாம் ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் அங்கே இங்கே வந்திருக்கலாம். இன்னொன்று இந்த வழக்கின் தீர்ப்பில் இன்னொன்று வருது. அது என்னென்னா வந்து உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுலேயும் தமிழகம் முன்னோடி. தமிழகத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட்டில் அருந்ததியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பின்தங்கியவர்களில் மிகவும் பின்தங்கியவர்கள். அப்போ திமுக அரசு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது இந்த அருந்ததியர்களுக்கு தனியாக ஒரு 3% உள் ஒதுக்கீடு தருகிறார்கள். அது என்னென்னா, ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், ஒரு 15% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசதிகளும் அருந்ததியர்களுக்கு ஒழுங்காக போய் சேருவதில்லை. இந்த குழுவிலேயே முன்னேறிய சில ஜாதியினர், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தொகுப்பு தான்.
தனி சாதிகளுக்காக ரிசர்வேஷன் கிடையாது. சாதி தொகுப்புக்கு தான் ரிசர்வேஷன். அப்படிப்பட்ட ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து அருந்ததியர்கள் எந்த பலனும் அடைவதில்லை என்பதனால அவர்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு தருகிறோம்னு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பல சேலஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. பட் இந்த 2024 7 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மாநிலமானது ஷெட்யூல்டு காஸ்ட்டோ, ஷெட்யூல்டு ட்ரைபோ அதற்கு உள்ளாக அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீட்டை செய்யலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுத்துருது. அது கொடுப்பதற்கு முன்னாலேயே இந்த உள் ஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஆனால் யார் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வரணும், பட்டியலுக்குள்ளே வரணும், யார் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே வரணும், யாரை அதிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற உரிமை வந்து மாநிலத்துக்கு கிடையாது. அது மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ மாநிலமே வந்து புதிதாக ஒரு ட்ரைபை கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ காட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க, நமக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காட்டுக்குள்ளே போய் அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே அவங்கள வந்து ஒரு பட்டியல் இனத்துக்குள்ளே, அதாவது பட்டியல் ட்ரைப்ஸ் பழங்குடி பட்டியலுக்குள்ளே அவங்கள சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பரிந்துரை செய்து அது அவங்க வந்து அதற்கான ஒரு ஆணையத்துக்கு போய் அதில் அவர்களுடைய ஒப்பீனியனை கேட்டு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் சட்டமாக கொண்டு வந்து இந்த சாதியையும் இந்த தொகுப்பில் சேர்க்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து செயல்படும். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பட்டியல் சாதியில் அல்லது பழங்குடியில் யார் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி மத்திய அரசு தீர்மானித்ததற்கு பிறகு அவர்களுக்கென்று குறிப்பிட்ட அந்த எஸ்சி எஸ்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு தரக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்கிறது. அது அந்த மாநிலத்துக்குள் மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் அதே மத்திய அரசின் வேலைகளுக்கு போகும்பொழுது, மத்திய அரசின் படிப்புக்கு போகும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மாநில அரசுக்குள்ளே இருக்கும்பொழுது மட்டும்தான் அது இருக்கும். ஆனால் இந்த எஸ்சி எஸ்டி குழுக்கு உள்ளாக கிரீமி லேயர் கொண்டு வரலாமா அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு வர முடியாது. இப்பொழுதைக்கு அதை வந்து யாரும் ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டோ அல்லது கோர்ட்லேருந்தோ அது நடக்காது. இது நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்றால் அது நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ ஒரு ஆணையாக கூட உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு வெர்டிக்ட் எழுதி ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒருமனதாக இந்த முடிவை எடுத்திருக்கோம், நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஆர் கவாய் நீதியரசரே என்ன சொல்கிறாருன்னா, ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடித்து மத்திய அரசு இதை செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் தான் சொல்கிறார். அந்த வழக்கில் தான் இப்போ வந்து இவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இது வந்து பண்ணுறதுக்கான தேவை இருக்கிறதாக தெரியல. உங்கள் ஐடியா வந்து யார் அந்த வழக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்க சொல்கிறது இந்த எஸ்சி எஸ்டியில் பாதிக்கப்படக்கூடிய சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், அது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தான் இந்த லேயர், இந்த கிரீமி லேயர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கான தேவை இல்லை, நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம், எல்லாருக்கும் பலன் போய் சேருவதும் போல செய்கிறோம் என்று மத்திய அரசு சொல்கிறது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் டேட்டாவை தான் பார்த்தாகணும். உண்மையில் அது நடக்கிறதா, அப்படி நடக்கிறதை எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, எந்த அடிப்படையில் இதை சொல்கிறீர்கள் அப்படின்னு கோர்ட் பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வரும். இப்பொழுதைக்கு வந்து மேலாட்டமாக பூசி மெழுகி இதை செய்ய முடியாது, இது செய்வதாக இருந்தால் சட்டம் போட வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், எல்லோருக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படின்னு. ஸோ அங்கேயே வந்து இந்த ரிசர்வேஷன் ஒவ்வொன்றுமே வெவ்வேறு மாதிரியில் இருக்குது. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஒரு லெவலில் இருக்குது, அதுக்கு ஹை டிகிரி ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் உருவான ஓபிசி ரிசர்வேஷனுக்கு கோர்ட் தீர்ப்பு, இந்திரா சாணி தீர்ப்புடைய மாடிஃபிகேஷன் வச்சு அதில் தான் வேற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்குள்ள கிரீமி லேயர் வரும் என்று நான் நம்பவில்லை. அதை யாரும் அதில் கைய வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து வாக்குகளும் சேர்ந்தே உள்ளன, கணிசமான அளவுக்கு வாக்குகள் உள்ளன. எனவே அது நடைபெறுவதற்கான சாத்தியம் இல்லை. கோர்ட்டாலையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக மட்டும்தான், அதுவும் வந்து நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்வதன் மூலமாக, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதன் மூலமாகத்தான் அதை மாற்ற முடியும்.
எந்த கட்சியும் அதற்கு ஒப்புக்கொள்ளாது. எனவே இதுதான் கரண்ட் பொசிஷன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.